தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையான படம் முள்ளும் மலரும். இன்னைக்கு பார்த்தா கூட அந்த படத்தை பார்த்தால் நம் மனமெல்லாம் மலர்ந்து போகக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காட்சியையும் அவர் காட்சி கட்டி அமைச்சிருப்பார். ஒரு காலத்துல எல்லாம் அந்த காலத்துல மன்னனையும் அரசனையும் தான் பாடுபொருளாக வைத்து பாடப்பட்டிருந்த புலவர்கள். ஆனால் இளங்கோவடிகள் நம்முடைய குடிமக்களில் ஒருவராக இருந்த கோவலனை பாடுபொருளாக வைத்து குடிமக்கள் காப்பியத்தை படைத்தார். அதே போலதான் விண்ணதிர வெள்ளை குதிரையில் வருபவர்கள்தான் கதாநாயகர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்தில் நம்மவர்களாக கருப்பு நிறத்தில் இருந்தாலும் நம் உணர்வுகளோடு பொருந்தக்கூடிய ஒரு பாத்திரம்தான் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு வில்லனாக நடித்து கொண்டிருந்த ரஜினிகாந்தையே கதாநாயகராக தேர்ந்தெடுத்தார் கதைக்களத்தில். அந்த முள்ளும் மலரும் என்கிற திரைப்படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஒரு செய்தித்தாள்ல ஒரு செய்தியை பார்க்கிறாரு. இந்த மின்கம்ப ஊழியர் ஒருவர் தன்னுடைய கையை இழந்து வேலையை பறி போய்விட்டதுன்னு ஒரு செய்தியை பார்க்கிறாரு. அந்த செய்தியை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை எழுதுறாரு. அந்த திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கை போயிடும். கை போயிட்டப்ப முதலாளியும் ரஜினிகாந்தும் பேசக்கூடிய வசனம் இன்னைக்கும் மனசுல அப்படி பசுமரத்தாணி போல இருக்குது. எப்படின்னா, உங்க கை போயிடுச்சு, இன்னைக்கு இதுல இருந்து வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. ரஜினிகாந்த் சொல்லுவாரு, கை போயிடுச்சுன்றதுனால வேணான்னு சொல்றீங்களா? சச்சா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்பார். அவர் சொல்லுவாரு, ஆமா இந்த மனுஷனுடைய இயல்பே அப்படித்தானே, நானா இருந்தாலும் அதுதானே சொல்லியிருப்பேன். ஆனா ஒண்ணு சார், 2 கை 2 காலு இல்லைனாலும் இந்த காளி பொழைச்சுக்குவான். கெட்ட பையன் சார் இந்த காளி என்கிற ஒரு வசனம் முடவன்னு வீட்டுக்குள்ள முடக்கி வைத்திருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தன்னம்பிக்கையை விதைத்த ஒரு வசனம். போற போக்குல சொல்ற அந்த வசனம் தான் எத்தனையோ பேரினுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம்.